மயிலாடுதுறை ஸ்டாலின் மாமனார் ஊர், மாமனார் மாவட்டம், ஊரில் மாவட்டம், ஏன்னா ஊர் திருவெண்காடு தானே, அந்த மாவட்டம். ஏன்னா அவர் தான் போய் சொன்னார் நான் அந்த ஊர் மாப்பிள்ளைன்னு, அதனால தான் ஸ்டாலின் மாமனார் ஊருன்னு சொல்லணும். அங்கே அந்த டிஎஸ்பியை வந்து இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நேற்று. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். இப்போ டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, எப்படி என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னை விசாரிக்காமல் எப்படி சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எல்லாருமே அதை கேட்டுருக்காங்க, எப்படி விசாரிக்காமல் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. காவல்துறையில் இல்லாதவங்களுக்கு அந்த ரூல் எல்லாம் தெரியாது, சட்ட விதிகள்லாம் தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கு தனி ரூல், தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்னு பேர். மற்ற அரசாங்க அலுவலர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு சபார்டினேட் சர்வீஸ் ரூல், கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல். ஆனால் போலீஸுக்கு மட்டும் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல். இந்த விதிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூலில் ரூல் 3யில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதிகாரி மீது குற்றச்சாட்டு வந்து விட்டால் அந்த குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து துறை முடிவு செய்து விட்டால், அந்த குற்றச்சாட்டு கொஞ்சம் சீரியஸான குற்றச்சாட்டாக இருந்தால் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் நடவடிக்கையை தொடரலாம் அப்படின்னு ரூல் 3, 3வது ரூல் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் வந்து சொல்லுது. அந்த ரூலை பயன்படுத்தி தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டப்படி ரைட்டு, தர்மப்படி ரைட்டா மனசாட்சிப்படி ரைட்டா அது வேறு. சட்டம் வந்து இதுதான் சொல்லுது, பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர்கிட்ட சொன்ன, யோசித்து பேசியிருக்கணும், நீங்கள் இது இல்லை, இனி என்ன ஆகும்னு சொல்லுன்னு கேளுங்க. அவர் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இந்த சார்ஜை போட்டு அவர் விசாரிப்பாங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ணிவிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்பீல் போகணும் அரசாங்கத்துக்கு, டிஜிபி ஆர்டர் போடுவார், அரசாங்கத்துக்கு அப்பீல் போகணும். அது ஒரு வருஷம் ஆகும். நீங்களும் மறந்துடுவீங்க, நாங்களும் மறந்துடுவோம், நம்மளும் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் முடிய 4-5 வருஷம் ஆகிடும். அதனால் அவருக்கு பென்ஷனுங்கிறது போயிடும். காவல்துறையில் இருப்பவர்கள் சட்ட விதிகளை பார்த்து நியாயம் தர்மத்தை பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே பேச முடியாது. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் மனைவி அவங்கள பற்றி தான் நீங்கள் முதல் பார்க்கணும். அவங்க வாழ்க்கையெல்லாம் வந்து வருங்காலத்தில் உங்களுடைய வருமானம் இல்லாவிட்டால் தபிதாயிரும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் காவல்துறையில் எல்லோரும் வாயை மூடிக்கிட்டு அங்கே எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்தாலும் வாயை திறக்காமல் இருக்காங்க. அதுதான் இது. மனிதாபிமானம் இல்லாமல் பல விஷயங்கள் அங்கே நடக்கும்.